ஒரு பேரரசு இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் விரிஞ்சிருந்தது. ஒரு மன்னன் 127 மாகாணங்களை ஆட்சி செய்த வல்லமை மிகு அரசனா இருந்தான். அவனுடைய ஒரு வார்த்தை ஒரு உயிரை காப்பாற்றலாம், இல்ல அதே உயிரையும் எடுக்கக்கூடியதா இருந்தது. அந்த பேரரசுல சிதறி வாழ்ந்தவங்க தான் யூதர்கள். அவர்களுக்கு சொந்த தேசம் இல்ல, இராணுவம் இல்ல, பாதுகாப்பும் இல்ல. ஆனா ஒரு நாள் ஒரு கொடிய உத்தரவை மன்னன் சொல்றாரு, அனைத்து யூதர்களையும் அழிச்சிடுங்கன்னு. ஆனா அதே அரண்மனையில் தனது அடையாளத்தை மறைத்து கொண்டிருந்தால் ஒரு இளம் பெண். அவளோட பேர் தான் எஸ்தர். உலகம் அவளை அறியவில்லை, ஆனால் ஒரு மக்களின் விதியை அவ கையில வச்சிருந்தா. அவள் அமைதியா இருந்தா உயிரை காப்பாற்றி கொள்ளலாம், ஆனா துணிந்தால் ஒரு ஜனத்தை காப்பாற்ற முடியும். இது சாதாரண கதை இல்ல, ஒரு வஞ்சகம் மற்றும் துணிவு, அகங்காரம் மற்றும் வீழ்ச்சி, விசுவாசம் மற்றும் ரட்சிப்பு பற்றிய கதை. இதுதான் எஸ்தரின் கதை. அப்போ பெர்ஷியா ராஜ்யத்தின் பொற்காலம். இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் 127 மாகாணங்களை ஆட்சி செய்த மன்னன் தான் அகஸ்வேரோஸ். அந்த பேரரசு யூதர்கள் பலரும் சிறைப்பட்டு வாழ்க்கையில தான் வாழ்ந்தாங்க. தங்களுக்கு தேசம் இல்லை, சுதந்திரம் இல்லை, பாதுகாப்பு கூட இல்லை. அந்த சூழல்ல தான் எஸ்தர் என்ற ஒரு சாதாரண பெண் வரலாற்றையே மாற்றும் பாத்திரமா அமைகிறா. ஒரு நாள் மன்னன் ஒரு பெரிய விருந்து வைக்கிறாரு. 180 நாட்கள் நீண்ட அந்த விழால தனது மனைவி வஸ்தியை அழைச்சு அவளோட அழகை எல்லாரும் முன்னாடியும் பெருமையா சொல்றாரு. ஆனா வஸ்தி வர மறுத்து விடுறா. மன்னன் அவமானப்பட்டு அவளை ராஜ்யத்திலிருந்து நீக்கி விடுறாரு. புதிய ராணியை தேடும் பணியில அரசாட்சி எங்கும் அழகான பெண்களை தேடுறாங்க. அப்போதான் ஒரு யூத பெண்ணான எஸ்தர் தேர்ந்தெடுக்கப்படுறா. அவளை தன் சித்தப்பனான மொர்தெகாய் தான் வளர்த்தாரு. யாருக்கும் தெரியாமல் எஸ்தர் யூத பெண் என்பதையும் மறைச்சு வச்சிருந்தா. முடிவுல மன்னன் அவளை மிகவும் விரும்பி பெர்ஷியாவின் ராணியாக முடிசூட்டுறாரு. அந்த நாட்கள்ல மொர்தெகாய் ஒரு பெரிய சதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வராரு. மன்னனை கொள்ள யாரோ திட்டமிட்டிருக்காங்க. எஸ்தர் வழியாக மன்னனுக்கு தகவல் சென்றது. சதி நிறுத்தப்பட்டது. ஆனா மொர்தெகாய்க்கு எந்த பாராட்டும் கிடைக்கல. அதே நேரத்துல மன்னன் அருகில் ஒரு பெரிய அதிகாரி வர்றான். அவன் பெயர் ஆமான். அவனை எல்லோருமே தொழுது கொள்ள வேணும்னு உத்தரவு சொல்றான். ஆனா மொர்தெகாய் வணங்கவில்லை. இது ஆமானுக்கும் மொர்தெகாய்க்கும் பகையை உண்டு பண்ணுது. அவன் மொர்தெகாய்க்கு மட்டுமல்ல, அனைத்து யூதர்களுக்கும் எதிராக வெறியை வைத்துக் கொண்டிருந்தான். ஆமான் யூதர்களுக்கு எதிரே ஒரு பெரிய சதி திட்டத்தை தீட்டுறான். ஆமான் மன்னன் கிட்ட போய் யூதர்கள் வேறு ஜனங்கள், அவங்களுக்கு சட்டங்கள் மாறுபடுது, அவர்களை அழிப்பது நல்லது என்று சொல்றான். மன்னன் தன் மோதிரத்தால் ஆணையை உறுதிப்படுத்துகிறாரு. அந்த நாள்ல யூதர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு எல்லா இடத்துலயும் அனுப்பப்படுது. யூதர்கள் துக்கத்துல ஆழ்றாங்க. மொர்தெகாய் அரண்மனையேவும் கண்ணீருடன் சுற்றி வர்றான். மொர்தெகாய் எஸ்தரிடம் சொல்றான், நீ அமைதியா இருந்தேன்னா யூதர்களுக்கு வேறு வழியாக ரட்சிப்பு வரும், ஆனா நீயும் உன் குடும்பமும் அழிந்து விடுவீர்கள். ஒருவேளை நீ அரண்மனைக்கு வந்தது யூதர்களை காப்பாற்ற கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு யோசிக்க சொல்றான். எஸ்தர் 3 நாள் யூதர்களை எல்லாரையுமே நோன்பு வைக்க சொல்றா. அதுக்கப்புறம் துணிச்சலா சொல்றா, நான் ராஜாவை சந்திப்பேன், நான் அழிந்து விட்டாலும் பரவாயில்லை. 3ஆம் நாள்ல அவர் ராஜ ஆடையுடன் அரண்மனையில அனுமதி இல்லாமல் உள்ளே போறா. மன்னன் தங்கக்கோலை நீட்டி அவளோட உயிரை காப்பாற்றுறாரு. எஸ்தர் மன்னனையும் ஆமானையும் விருந்துக்கு அழைத்தாள். முதல் விருந்துக்கு பிறகு ஆமான் மொர்தெகாயை தூக்கில் விட 75 அடி உயர தூக்கு மேடையை கட்டுறான். அதே இரவு மன்னனுக்கு தூக்கம் வரல. மொர்தெகாய் ராஜ்யத்துக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்காரான்னு பார்க்க சொல்றாங்க. அப்போ அதிகாரிகள் ஒரு காலத்துல மொர்தெகாய் மன்னனை காப்பாற்றினான்னு சொல்றாங்க. இதை மனசுல வச்சு அடுத்த நாள் காலையில மன்னன் ஆமான் கிட்ட கேட்கிறாரு, மன்னன் யாரை கௌரவிக்க விரும்புகிறானோ அவருக்கு என்ன செய்ய வேண்டும்னு. ஆமான் தன்னைத்தான் நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா நிறைய கௌரவங்களை செய்யணும்னு சொல்றான். ஆனா மன்னன் சொன்னது அந்த எல்லா மொர்தெகாய்க்கு செய்யணும். ஆமான் அவமானத்துல உடைஞ்சு போறான். 2ஆம் நாள் விருந்துல எஸ்தர் உண்மையை வெளிப்படுத்தினா. நான் யூதர், என்னையும் என் மக்களையும் அழிக்க ஆமான் திட்டமிடுகிறான்னு. மன்னன் கோபத்துல எந்திரிச்சு போயிடுறாரு. திரும்பி வந்து பார்த்த போது ஆமான் எஸ்தரின் மேடையில் விழுந்து பிச்சை கேட்டான். அது தாக்குதல் போல தெரிஞ்சதுனால உடனே மன்னன் உத்தரவு விடுறாரு. ஆமான் தூக்கிலிடப்பட்டான். அவன் மொர்தெகாய்க்கு கட்டிய அதே தூக்கு மேடையில. ராஜாவால யூதர்களை கொள்ளும் உத்தரவை ரத்து செய்ய முடியல. ஆனா ராஜா எஸ்தர் மொர்தெகாய்க்கும் ஒரு புதிய உத்தரவை எழுதி கொடுக்கிறாரு. யூதர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம்னு. அந்த நாள்ல யூதர்கள் வெற்றி பெறாங்க. மொர்தெகாய் உயர்ந்த பதவியில அமர்ந்தார். எஸ்தரின் துணிச்சல் ஒரு ஜாதியையே காப்பாற்றியது. அந்த நாள் நினைவாக தான் யூதர்கள் இன்றும் வரை கொண்டாடும் திருவிழா தான் பூரிம். இது மார்ச் மாதத்துல கொண்டாடப்படுது.
கூரிங் நமக்கு காட்டுவது என்னன்னா, பயத்தை சந்தோஷமாகவும் தோல்வியை வெற்றியாகவும் மாற்ற நமது தேவன் வல்லவரா இருக்காரு. உங்க வாழ்க்கையில இப்படி நடந்திருக்கா? தனிச்சு விடப்பட்டு இருள் சூழ்ந்த நிலையில இருந்தாலும் கடவுள் நமது கையை பிடிச்சு ஒளியின் உயரத்துக்கு எடுத்துட்டு போறத உணர்ந்திருக்கீங்களா? ஒளியின் உயரத்துக்கு போக தயாரா இருக்கீங்களா? ஆமின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. இதே போல பல அற்புதமான கதைகள், பைபிள் மிஸ்ட்ரீஸ் பார்க்க நமது சேனல் லைஃப் பாஸ்வேர்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமென். கடவுள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.